லென்த் இன்ட்டு பிரெத் ரெக்டாங்குலர் ஏரியா. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணும் மெயினா? அவன் ரெக்டாங்குலர்ட்டான். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? ஏரியா ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் வேணும். தட் மீன்ஸ் பிரெத்தில் லென்த்தில் என்ன? லென்த் அதர்வைஸ் இஸ் ஹைட்டுன்பாங்க. ஓகேங்களா? லென்த் இன்ட்டு பிரெத். பிரெத்துங்கிறது என்னது? வித்து. சரி, இப்போ இங்கே எங்கே இருக்குது இது? இது வந்து ஆரிஜின் இருக்குது, 0,0 இருக்குது. இது சம் பாயிண்ட்ஸ் x,0 இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் உங்களுடைய வித்து, தட் மீன்ஸ் பிரெத். சரிங்களா? அப்போ என்னாச்சு? b ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஹைட் எது சொல்லுவீங்க? லென்த்து. இங்கே போகுது பார்த்தீங்கன்னா இது இங்கே டச் ஆகிற பாயிண்ட் வந்து ஹைட்டு. கரெக்டாப்பா? இந்த பாயிண்ட் பற்றி இதுதான் ஹைட்டு. சரிங்களா? ஆமாம் சார். அப்போ இது எவ்வளோ வேல்யூஸ் இருக்க போகுது? இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குதோ இது ஈக்குவல் தானே. இங்கே பாருங்க, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவல். கரெக்டுங்களா? அப்போ இங்கே டச் பாயிண்ட் பர்சன்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ இதனோட ஒய் வேல்யூ சொல்லிட்டாங்க. இந்த ஒய் வேல்யூ தான் இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஹைட்டு. அப்போ இந்த ஒய் வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? ஓகே. அப்போ ஹைட் ஈக்குவல் டு எவ்வளவு? ஹைட் ஈக்குவல் டு 4 minus 4 minus x divided by 2 plus x. கிளியருங்களா? அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னது? LB. அப்போ என்னாச்சு? L ஓட வேல்யூ 4 minus x divided by 2 plus x into x. கரெக்டுங்களா? ஆமாம். அவ்வளோதான். அப்போ இதை சிம்பிளிஃபை போட்டு முடிஞ்சுது. அப்போ என்னாச்சு? 4x minus x squared divided by 2 plus x. இதுதான் நம்மளுடைய f of xன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் ஒன்று கேட்டுட்டான், மினிமம் கேட்குறானா மேக்ஸிமம் கேட்குறானா பார்க்குறீங்க. மேக்ஸிமம் கேட்குறான். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன நடக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். செகண்ட் டெரிவேட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் வேல்யூ வரணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங், இல்லை டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வரணுமா? இன்க்ரீசிங், ஆமாம், இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் வரணும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இருந்தால். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இருந்தால் எஃப் டபிள் டாஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ போடும்போது உங்களுக்கு லெஸ் தென் 0 இருக்கணும். நீங்கள் எந்த டெரிவேட்டிவ் டெஸ்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அப்ளை பண்ணுங்க. சார் இந்த மாதிரி அப்ளைட் ஆப்டிமைசேஷன் கேள்விக்கு அந்த அவங்க அந்த இது போட சொல்லுவாங்க, அந்த ரீஜன், ஐ மீன் ஒரு டொமைன் போட சொல்லுவாங்க. அந்த டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எப்படி எது வரைக்கும் போடுறது? மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் கிவன் அந்த மேக்ஸிமம் வேல்யூ போடணுமா? டொமைன் மீன்ஸ் எக்ஸோட ரேஞ்சுக்கு கேட்குறீங்க நீங்கள். கரெக்டுங்களா? எக்ஸோட வேல்யூ டிபெண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ மேபி எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -2 தவிர மற்றெல்லாம் உங்களுக்கு எக்ஸிட். சரிங்களா? எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -2 தவிர இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிட் ஆகும் போகுது. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் டொமைன் கண்டுபிடிக்க கூடாது, எக்ஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சதா நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுற ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். சரியாப்பா? இப்போ டொமைன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு டொமைன். புரியுதுங்களா? இது எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு வர்றது பேர் ரேஞ்ச். அதை இப்போதைக்கு நம்ம அந்த ஒர்க் வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ரெக்கார்டிங் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியாப்பா? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் யூ பை வி மெத்தட் என்ன கிடைக்கும்? யூ டேஸ் வேல்யூ என்ன? 4 minus 2x into b 2 plus x minus u 4x minus x squared into 1 b dash ஓட வேல்யூ 1 divided by 2 plus x the whole square. கரெக்டா தம்பி? ஆமாம் சார். அப்போ f dash of x வேல்யூ என்ன கிடைக்குது? 4 minus 2x. தப்பா பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுதான் எப்பா வெக்ஸ். நான் ஏக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் பாரு, நான் ஏக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் தம்பி. எப்பா பெக்ஸ் யாரு? இவன் தான் எப்பா பெக்ஸ், இவனுக்கு தான் நம்ம பண்ணணும். அப்போ என்னாச்சு? கரெக்டாக தான் போட்டேன்னா? ஆமாம் சார். நீங்கள் 4 minus 2x கரெக்டாக போட்டேன். 2 plus x வரும். மைனஸ் இங்கே வந்து 4x minus x squared போட்டு நினைக்கிறேன். 4x minus x squared 2 plus x போட்டுக்கணும். டிவைடட் பை 2 plus x the whole square. கரெக்டாப்பா? இல்லை சார், அது ரெண்டாவது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. அப்போ 1 இது வந்து 1. இப்போ கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இவனை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? 8 minus
4x plus 4x plus 4x minus 2x square. கரெக்டுங்களா? minus 2x square minus 4x plus x square. இதுதான் நியூமரேட்டர் வேல்யூ. கரெக்டாப்பா? divided ஆமா by சார் 2 plus x the whole square. கரெக்டுங்களா? ஆமா இந்த டைம் கட் ஆயிடும். நம்மளுக்கு என்ன இருக்கு? f dash of x வந்து equal to 0 போடுற இருக்கு. பட் x is not equal to minus 2. x is not equal to minus 2. கரெக்டுங்களா? ஆமா சார் அப்போ என்னாச்சு? minus 2x square minus 4x plus 8 equal to 0. கரெக்டுங்களா? சார் அது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே வரும் ஏன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓ நான் பார்க்கல ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதா? தேங்க்யூப்பா. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஆமா சார் அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஓகே சார் இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா இல்லை ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாமா? ஃபார்முலா மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். x equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. x equal to b, இது வந்து b ஓட வேல்யூ, இது c ஓட வேல்யூ, இது வந்து a ஓட வேல்யூ. சரிங்களா? இது வந்து a ஓட வேல்யூ. ஆமா சார் அப்போ என்னாச்சு? minus 4 plus or minus root of 4 squared வந்து 16 plus 8 into 4 வந்து minus minus plus plus 8 into 4 வந்து 32 divided by 2 into a வந்து 2 into 1 2. That is equal to minus 4 plus or minus root 48 divided by 2. That is equal to minus 4 plus minus 48 எப்படி எழுதலாம்? 16 4 squared into 3 எழுதலாம். கரெக்டுங்களா? divided by 2. சரியா தம்பி? ஓகே சார் 4 squared 16 16 into 3 வந்து 48. கரெக்டுங்களா? அப்போ என்ன 4 வெளியே வந்துடும் ரூட் 3ன்னு வரும். கரெக்டுங்களா? divided by 2. ஆமா சார் அப்போ x வேல்யூ என்ன கிடைக்குது? x equal to minus 2 2 கட் ஆயிரும் plus or minus 2 root 3. அப்போ that is equal to minus 2 plus 2 root 3 கமா minus 2 minus 2 root 3. இதுதான் நம்மளுடைய x வேல்யூ. சரிங்களா? ஆமா சார் இப்போ இந்த வேலையை எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணுவீங்க? இந்த எஃப் டேஸில் அப்ளை பண்ணுவீங்க. 2 பாயிண்ட் வந்துருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும்? மேக்ஸிமம் தான் கேட்குறத தவிர மினிமம் கேட்கல. கரெக்டுங்களா? மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் ஏரியா தான் கேட்குறாங்க. பட் நம்மளுக்கு 2 பாயிண்ட் வந்துருக்கலாம். மேபி மேக்ஸிமம் மினிமம் டியூ வரலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சார் ஆனால் இந்த கேள்வியில் அந்த எக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ எடுக்கல ஆனால் அது ஏன்னா அது எக்ஸ் நெகட்டிவ்ல வராது. ஓகே வெரி குட். அந்த பாயிண்ட் நீ சொன்னது கரெக்டு தான். ஏன்னா எக்ஸுங்கிறது உங்கள்கிட்ட இங்கே தான் இருக்குது. கரெக்டுங்களா? பாசிட்டிவ் சைடு தான் ரீஜியன் இருக்குது. அது ஒரு ரீசன் சொல்லிடுறோம். ரீஜியன் ஒன்லி பாசிட்டிவ் சைடு. ஓகே ஒன்லி பாசிட்டிவ் சைடு. therefore x is not negative. சரிங்களா? therefore x is not negative value. கரெக்டுங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா டயக்ராம் அவங்க கொடுத்தனால நீங்கள் அந்த ரீசன் சொல்கிறீங்க. அதனால இந்த பாயிண்ட்ல நீங்கள் இந்த பாயிண்ட் எடுக்கலாம். ரீசன் பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஒன்லி பாசிட்டிவ் சைடு. therefore x, y only positive value. கரெக்டுங்களா? x பாசிட்டிவாக தான் இருக்க போகுது, yயும் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. சரியாப்பா? ஓகே சார் அந்த ரீசனாக தான் இருக்கும், மற்றபடி இது இருக்காது. சரி அப்போ பாசிட்டிவ்னா எது பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும்? இது ரெண்டுமே நெகட்டிவ்னா நெகட்டிவ். இது கண்டிப்பாக பாசிட்டிவ் வரப்போகுது. ஏன்னா 2 into 1.732. அப்போ 2வை விட உங்களுக்கு அதிகமாக தான் இந்த வேல்யூ இருக்குது. அதனால இது பாசிட்டிவ் வேல்யூ தெரியும். அதனால தான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட்ல எஃப் டேஸ் வந்து நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதா செக் பண்ணணும். கரெக்டுங்களா? எஃப் டேஸ் எக்ஸ் வேல்யூ என்ன போட்டுருக்கீங்க ஆல்ரெடி? எஃப் டேஸ் எக்ஸ் வேல்யூ இதுதான் நம்மளுக்கு. கரெக்டுங்களா? மேபி நீங்கள் இதை எடுத்துட்டா கூட ஓகே, இதை எடுத்துட்டீங்கன்னா கூட ஓகே. பட் நீங்கள் இதை செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாமா? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தானே ஈஸி. இல்லை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்
I think ஃபர்ஸ்ட் second டெரிவேட்டிவ் derivative easier. சரி, இது சிம்பிளிஃபை பண்ண டேம் என்ன வருது? சிம்பிளிஃபை பண்ணால் Minus x square minus 4x plus 8. நியூமரேட்டர் டேம் கரெக்டுங்களா? Okay. டினாமேட்டர் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் நான் எப்டாஸ் கைஸ் திரும்ப எழுதிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ எஃப் டபுள் டேஸ் என்ன வரும்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2x மைனஸ் 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஆமாம் சார். இந்த எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி என்ன தெரியும்? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தெரியும். சரிங்களா? இந்த எக்ஸ் வேல்யூ நீ ஃபுல்லாக வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை, இது பாசிட்டிவ்னு தெரியும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா -2 காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இதில் ஒரு டைம் இது ஃபுல்லாக கட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு -2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வருது. சரியாப்பா? ஓகே சார். இது புரியலன்னு கேட்டுக்கப்பா. புரிஞ்சுதா புரியலையா? புரியுது சார். சரி, இப்போ என்ன தெரியும்? எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 2 தான் இருக்குது, இதுவும் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவ் அப்ளை பண்ணால் பாசிட்டிவ் தானே கிடைக்கும். ஆமாம், அப்போனா அது மினிமம். அவ்வளோதான். -2 ப்ளஸ் 2√3 இஸ் கிரேட்டர் தேன் 0. தேர்ஃபோர் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 டிவைடட் பை இங்கே வேல்யூ அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ். அப்போ நியூமரேட்டர் என்னாச்சு? நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் டிவைட் பை பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ். தேர்ஃபோர் லெஸ் தென் 0 which implies less than 0ங்கும் போது உனக்கு என்னது? டபுள் டேஷ் மேக்ஸிமம், நாட் பர் மினிமம். ப்ளீஸ் மறந்துட்டியா? மேக்ஸிமம் மறந்துடாது. அது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணிக்கிற பேப்பரில் பார்த்தா அதை பார்த்துக்கோங்க. எஃப் டபுள் டேஷ் வந்து மைனஸ், அதனால லெஸ் தென் 0னா மேக்ஸிமம். கரெக்டாப்பா? ஆமாம் சார். ஸோ அவன் என்ன கேட்குறான்? ஏரியா கேட்குறான்னா லாஸ்ட் பார்ட் என்ன கேட்குறான்? கொஸ்டின் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். பாயிண்ட் மேக்ஸிமம் ஏரியான்ட்டான். பாயிண்ட் மேக்ஸிமம் ஏரியா என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல அப்ளை பண்ணுவேன். எய்தர் இங்கே இல்லை இங்கே, இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஏரியாவோட ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூ. போட்டலாமா? ஆமாம் சார். ஐ திங்க் நான் அது அந்த பார்ட் கடைசி பார்ட் நான் போட்டுருவேன் சார். இங்கே போட்டு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் √3 2√3. ஜஸ்ட் வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணி சொல்கிறேன். ஏரியாவோட வேல்யூ என்ன வருது? கடைசி வருது வந்து 4 minus 2√3. 4 minus 2√3. ஓகே, கரெக்டாக தானே போடுங்க. செக் பண்ண தேவை இல்லை. ஆமாம் சார், இது கரெக்டு தான். ஓகே, தென் அவ்வளோதான் சார். இவ்வளோ தான் இந்த கொஸ்டின் இருக்கிறது. அவன் என்ன கேட்குறா அதுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டிங்கை நீங்கள் பண்ணி படிக்கிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் மேக்ஸிமம்.